ஆகிய சிதம்பரத்துல இருந்து அர்ஜுனன் நேர திருவரங்கம் போறான், பூலோக வைகுண்டம். திருவரங்க பெருமான், பள்ளி கொண்ட பெருமான், குலசேகர பெருமான் பாடினார், அவரை தரிசனம் பண்ணாத கண்ணு என்னடா கண்ணு. அப்படி காவேரியினுடைய அலைகள் மெதுவா வந்து வந்து எவருடைய திருவடியை வருடி பெருமைப்படுகிறதோ அந்த பெருமணியாக விளங்கக்கூடிய இறைவனை காணாத கண் ஒரு கண்ணா. திருவரங்க பெருநகருள் தண்ணீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோவளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று போலோ கழிக்கும் நாளே. அந்த திருவரங்கத்துல போய் புலம் காவிரி இருபாலும் புகுந்து வர பூதல வங்கைக்கு அலங்காரம் என விளங்கும் திருவரங்கத்துல போய் அந்த திருவரங்க பெருமானை வணங்கி மதுரைக்கு போன. மதுரையில சித்திரவாகனனுக்கு மகளாக விளங்கக்கூடிய சித்திராங்கதையை திருமணம் செய்து கொண்டு நீண்ட காலமா மனதில் வரித்திருக்கிற கண்ணனுடைய தங்கை சுபத்திரையை திருமணம் செய்து கொள்வதற்காக மேடம் பூண்டு அந்த ரைவதகிரியில கண்ணபிரானை நினைத்து அழைத்து சென்று சுபத்ரா கல்யாணத்தை முடிச்சார். இவன் தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு திரும்பி வந்தான். மறுபடியும் இந்திரபிரஸ்தத்தில் இவர்கள் உட்கார்ந்து இருக்கிற போது நாரதர் மறுபடியும் வந்தார். தருமர் வர வேண்டும் வர வேண்டும். நாரதர் சொன்னார், தருமனே ஒண்ணும் இல்லை, இப்படி சொர்க்கலோகத்துக்கு போனேன், உங்க அப்பா பாண்டுவை பார்த்தேன். எங்க அப்பா பாண்டுவியா? ஏன் அவசரப்படுற, சொல்றேன். உங்க அப்பா பாண்டுவை பார்த்தேன், அவருக்கு ஒரு ஆசை இருந்துதான், அதை முடிஞ்சா உன்னை நிறைவேற்ற சொன்னார். என்ன என்னுடைய தந்தையின் ஆசை, சீக்கிரம் சொல்லுங்கள். சொல்றேன், ஏன் அவசரப்படுறேன். உன் தந்தைக்கு என்ன ஆசைன்னா ராஜசூய யாகம் நடத்தணும்னு ஒரு ஆசை, முடியலையா, உன்னால முடிஞ்சா நடத்த சொன்னார். உடனே தருமனுக்கு தந்தையுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ன அவர் கண்ணா அவர் வந்துட்டார். என்ன, நான் ராஜசூய யாகம் நடத்த வேண்டுமே கண்ணா. தருமனே, ராஜசூய யாகம்னா என்ன, ஆவணியாவட்டம்னு பாத்தியா, நீ பாட்டில் 4 வராட்டியை வச்சு நெய்ய ஊத்துறதுக்கு. ராஜசூய யாகம் நடத்துற தகுதி என்ன தெரியுமா, உன்னை எல்லாரும் சக்கரவர்த்தி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன அரசன் உன்னை எதிர்த்தாலும் ராஜசூய யாகத்தை நடத்துற தகுதி உனக்கு இல்லை. தர்மர் கேட்டார், கண்ணா உன்னுடைய கருணையினாலும் என் தம்பியர்கள் 4 பேருடைய தோல் வலியினாலும் எல்லாரும் என்னை சக்கரவர்த்தி என்று ஏற்றுக்கொள்ளுகிற பெருமையை நீ நினைத்தால் தரலாமே, இதற்கு என்ன தடை இருக்க முடியும். கண்ணபிரான் சொன்னார், இரு, அந்த மாதிரி எல்லாரும் உன்னை சக்கரவர்த்தின்னு ஏற்றுக்கொண்டால் பிறகு செய்யலாம்னு சொல்லி அப்படி சக்கரவர்த்தின்னு எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அப்படி தர்மர் ராஜசூய யாகத்தை நடத்துகிறார். துரியோதனனுக்கு எதுக்க முடியல, என்ன செய்வான், இருந்தாலும் மனசுல பொறாமை போய் ராஜசூய யாகத்துல தர்மருக்கு வருகிற பெருமை, அவருக்கு வர்ற சீர்வரிசை, ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து கொடுக்கிற அன்பளிப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி அஸ்தினாபுரத்துக்கு வந்தான். ராஜசூய யாக வேள்விக்கலத்திலே பொங்கி பொங்கி எழுந்த நெருப்பு அடங்கிற்று. துரியோதனன் உள்ளத்தில் பொறாமை நெருப்பு எழுந்தது. அவனுக்கு சாப்பாடு தண்ணி இறங்கல. அவன் இங்க வந்து அஸ்தினாபுரத்துல என்ன செய்வதுன்னு தெரியாம மனப்புழுக்கம். அந்த துரியோதனன் உள்ளத்தில் பொறாமை தீ எழத் தொடங்கியது. ஒரு தீக்கு நெருப்புக்கு என்ன வேகம் உண்டோ அதைவிட வேகமான சொற்களில் மகாகவி பாரதியார் முழுக்க முழுக்க பாஞ்சாலி சபதத்தை வடித்து தந்திருக்கிறார். அந்த மகாகவி பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் நாளை என்று கூறி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற அடியனுடைய வெள்ளி பாரத பேருரையின் 3வது நாள் நிகழ்ச்சியாக நாம் இன்று காண இருக்கிற பகுதி சகுனி வென்று விட்டார். நேற்று கதையினுடைய முடிவிலே நாம் கண்டதாகிய பகுதி, தந்தையாகிய பாண்டுவினுடைய விருப்பத்தை நாரதர் தெரிவித்ததனாலே தருமர் ராஜசூய யாக பெருவேள்வி என்கின்ற யாகத்தை நடத்தினார். அந்த யாகம் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. வில்லிபுத்திராழ்வார் ஒரு குறிப்பு சொல்லுகிறார், அந்த யாகத்தை நடத்துவதற்கு வேத மந்திரத்திலே வல்லவர்களாகிய அந்தணர்களை தருமர் மிகவும் முயன்று தேடி அந்த யாகத்தை நடத்தினார். இந்த குறிப்பை நான் எதுக்காக சொல்லுகிறேன்னா, யாகங்கள் முதலானவை எல்லாம் உலகத்திலே எல்லாருடைய நன்மைக்காகவும் செய்யப்படுபவை. அப்படி பல பேருடைய நன்மையை முன்னிட்டுக் கொண்டு செய்யப்படக்கூடிய யாகத்திலே மந்திரங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். யாகங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருப்பதற்கு என்ன என்ன முறைகள் உண்டோ அந்த முறைகளிலே இருந்து மாறுபடாமலும்
மந்திரங்களிலே எந்த விதமான குறைவும் இல்லாமலும் செய்யப்படுகிற யாகத்தை மட்டுமே இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். எல்லாரும் வீட்டில் திருமுருகாற்றுப்படை பெரும்பாலும் பாராயணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த திருமுருகாற்றுப்படை நக்கீரர் எழுதியது. அதுல எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் இருக்கின்றன என்று கூறி முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு திருமுகமும் என்ன என்ன காரியத்தை செய்கின்றது என்பதை விளக்குகிறார் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில். அதுல ஒரு முகத்தை பற்றி குறிப்பிடுகிற போது, உலக நன்மையை முன்னிட்டுக் கொண்டு அந்தணர்கள் முறைப்படியும் சம்பிரதாயத்திலே இருந்து மாறுபடாமலும் யாகத்தை செய்வார்களானால் அதை காப்பதற்காகவே முருகப்பெருமான் ஒரு திருமுகத்தை வைத்திருக்கிறான். மந்திர விதியின் மரபொழி வழா அந்தணர் வேள்வி ஓர்க்குமே. இந்த கருத்தை தன்னுடைய நூலிலேயும் பதிவு செய்துவிட வேண்டும் என்கிற விருப்பத்தினாலே வெள்ளிப்புத்திராழ்வார் அப்படி குறிப்பிட்டார். அந்த யாகம் நடந்து தருமருக்கு பல்வேறு விதமான அன்பளிப்புகளை எல்லா அரசர்களும் கொண்டு வந்து கொடுத்து சக்கரவர்த்தி என்று ஏற்றுக்கொண்டு, துரியோதனன் உள்ளத்துல பொறாமதான், வேற வழி இல்லை, அவனும் ஏற்றுக்கொண்டு திரும்பி வந்தான் அஸ்தினாபுரத்திற்கு. அவன் உள்ளத்துல பொறாமை தீ பொங்கி எழுகிறது. பக்கத்துல சகுனியை கூப்பிட்டு நிற்க வச்சு துரியோதனன் தன் பொறாமை எல்லாம் வெளிப்படுத்துறான். அந்த தருமனுக்கு என்ன என்ன சிறப்புகள் பார்த்தாயா? எத்தனை எத்தனை வண்ணப்புறவிகள், எத்தனை எத்தனை தேர் இரவிகள், இவற்றை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்களே தருமனுக்கு. இது எனக்கு பொறுக்கவில்லையே மாமனே மாமனே. சகுனியை பார்த்து துரியோதன ஆரம்பிக்கிறான். இந்த தருமனை போய் சக்கரவர்த்தி என்று எல்லா அரசர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே, அவனுக்கு ஏதாவது வீரம் உண்டா? பொழுதுபோகாத நேரத்திலே காலை நீட்டிக் கொண்டு பழைய கிளிக்கதைகளை படிக்கின்ற கடைவிகளைப் போல் எடுத்ததற்கெல்லாம் விதி 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 என்று பேசிக் கொண்டிருக்கிற பழமைவாதியாக இருக்கிற தருமனுக்கா சக்கரவர்த்தி பட்டம்? கிழவிய தவசியர் போல் பழம் கிளிக்கதை படிப்பவன் அந்த வளவள தருமனுக்கா மாநில மன்னர்கள் முதன்மை தந்தார்? இது பொறுக்கவில்லையே மாமனே மாமனே. துரியோதன பொறாமையை வெளிப்படுத்துறான். கிழவிய தவசியர் போல் பழங்கிளிக்கதை படிப்பவன் அந்த வளவள தருமனுக்கா மாநில மன்னர்கள் முதன்மை தந்தார். இந்த இடத்திலிருந்து பாஞ்சாலி சபதம் கதை ஆரம்பம். இன்று உங்களுக்கு நான் முழுக்க முழுக்க பாஞ்சாலி சபதத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள போவது மகாகவி பாரதியாருடைய பாஞ்சாலி. மகாகவி பாரதியார் என்ற ஒருவர் தோன்றாமல் இருந்திருந்தால் தமிழ் மொழி இன்று இருக்கிற நிலையில் நிச்சயம் இருந்திருக்காது. மகாகவி பாரதியாருடைய தெளிவான ஒரு தமிழ் மொழியினுடைய எழுச்சியின் காரணமாகத்தான் தமிழுக்கு இன்றைக்கு பெருமை. மகாகவி பாரதியார் யாருங்கிறத மற்றவர்கள் சொல்லி நாம தெரிஞ்சுக்க வேண்டாம். பாரதியாரே எழுதுகிறார். அவருடைய காலத்தில் தமிழ் மொழிக்கு ஏது பெருமை? தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல, இந்திய மொழிகள் எதுக்குமே பெருமை இல்லை. காரணம், வெள்ளையர்கள் ஆண்டதன் விளைவாக உத்தியோக மொழி ஆங்கிலம்னு சொன்னா, ஆகவே அந்தந்த தாய்மொழி வளர்ச்சி இல்லாமல் தடைப்பட்டு நின்றது. அதனால அவர்கள் சென்னையில் உட்கார்ந்து இன்னுமே தமிழ் மொழியிலே ஒரு இளங்கோவடிகள் மாதிரி, ஒரு கம்பர் மாதிரி எங்க சார் வரப்போறான் போங்க அப்படின்னு அவன் சென்னையில் உட்கார்ந்து பேசிட்டு இருந்த காலத்துல பாரதியார் நான் இருக்கிறேன்னு வந்தார். புவி அனைத்தும் போற்றிட வான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழிலேற்றும் கவியரசர் தமிழ்நாட்டிற்கு இல்லை என்னும் வசை என்னால் கடிந்ததென்றே பாரதியார் எழுதுகிறார். புவி அனைத்தும் போற்றிட வான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழிலேற்றும் கவியரசர் தமிழ்நாட்டிற்கு இல்லை என்னும் வசை என்னால் கடிந்ததென்றே. என் சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, சோதிமிக்க நவகவிதை, என்னாலும் அழியாத மகாகவிதை. பிரான்ஸ் என்னும் சிறந்த புகழ் நாட்டில் உயர் புலவோரும் பிறரும் அங்கே விராவு புகழ் ஆங்கிலத்தின் கவியரசர் தாமும் மிக வியந்து கூறி பராவி என் தமிழ்கவியை மொழிபெயர்த்து பாராட்டுகின்றார் என்று மகாகவி பாரதியார் தன்னை பற்றி கூறிக்கொண்டது கொஞ்சம் கூட மிகை இல்லை. அவ்வளவு தெளிவாக தமிழ் மொழிக்கு புத்துணர்ச்சி தந்தவர். தமிழ்நாட்டில் அவருக்கு செலவைக்க மாட்டேங்கிறானே, வைக்க மாட்டான். யார் யார் உயிரோடு இருக்கும் போது ஒல வச்சானோ அப்படி ஒல வச்சவனுக்கு தான் செத்தப்புறம் செலவு வைப்பான். அது நமக்கு வழக்கம். மகாகவி பாரதியார் இல்லைன்னா தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி இந்த நிலையில இருந்திருக்காது என்பதை விருப்பு வெறுப்பு இல்லாதவர்கள் உணர்வார். ஆனா நான் மறக்கல, பாரதியாருக்கு முன்னால புலவர்கள் மடியில இருந்த கடினமான தமிழை வாங்கி எளிய மக்களுக்கு அந்த தமிழை மாற்றிக் கொடுத்த பெருமையில் முதல்வர் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார். அது யாரும் மறக்க முடியாது.
ராமலிங்க அடிகளார் சிறிது முயற்சி செய்தார், பாரதியார் முழுக்க அதை எளிமைப்படுத்தினார். என்ன ராமலிங்க அடிகளார் காலத்துல எல்லாம் ஒரு புலவன் பாட்டு எழுதுறான்னு சொன்னா ஒத்துணுக்குமே புரியப்படாது, அதான் பாட்டு. ஒரு பாட்டை படிச்சு விட்டு ஒண்ணு அவன் துணியை கிழிச்சுக்கணும், இல்லைன்னா இது ஏதோ ஒரு மொழின்னு தூக்கி போட்டுடணும், புரியாது. வள்ளலார் எளிமையா பாடினார் என்பதற்காகவே அவருக்கு என்ன பாட தெரியும்னு கேட்டான். அவ தனக்கு கடினமாகவும் பாட தெரியும் என்பதற்காக ஒரு பாட்டு பாடினார். எளிமையான கருத்து, சின்ன குழந்தை கூட புரிஞ்சுக்கும். அதை புரியாதபடி எவ்வளவு கடினமா பாட முடியுமோ பாடியிருக்கார். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அருகம் புல்லை கொண்டு தினந்தோறும் சிவபெருமானை அர்ச்சித்தால் இம்மையில் பதவி கிடைக்கும், மறுமையில் முக்தி கிடைக்கும். இப்ப நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுது இல்லையா? அருகம்புல்ல கொண்டு தினந்தோறும் சிவபெருமானை அர்ச்சித்தால் இம்மையில பதவி கிடைக்கும், மறுமையில முக்தி கிடைக்கும். இதுக்கு பாட்டு சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. பகுதி தகுதி விகுதி என்னும் பாட்டில் இகல் இடையை இரட்டித்து தகவின் அர்ச்சித்தால் முன்னாம் அது பின்னாம் திருச்சிற்சபையானை சேர்ந்து. ஏதாவது புரியுதா? அருகம்புல்ல கொண்டு சிவபெருமான அர்ச்சித்தா இம்மையில பதவி கிடைக்கும், மறுமையில முக்தி கிடைக்கும்ங்கிற கருத்துக்கு பாட்டு பகுதி தகுதி விகுதி எனும் பாட்டின் இகல் இடையை இரட்டித்து தகவின் அர்ச்சித்தால் முன்னாம் அது பின்னாம் திருச்சிற்சபையானை சேர்ந்து. யாருக்கு புரியும்? இப்ப பாட்டுக்கு அர்த்தம் சொல்றேன். பகுதி தகுதி விகுதி எனும் பாட்டில் உங்க சிந்தனையில் இந்த மூணு சொல்லியும் வரிசையா எழுதிங்களேன். பகுதி தகுதி விகுதி. பகுதி தகுதி விகுதி எனும் பாட்டின் இகல் இடையை, இந்த மூன்று சொல்லிலேயும் இடையில் இருக்கிற எழுத்தை, இடையில என்ன எழுத்து இருக்கு? பகுதி கூணா, தகுதி கூணா, விகுதி கூணா. எவ்வளவு கூ இருக்கு? 3 கூ. இரட்டித்தால் 3 கூ இரட்டித்தால் என்ன ஆகும்? 4 கூ, 5 கூ, 6 கூ. அருகு கொண்டு அர்ச்சித்தார். பகுதி தகுதி விகுதி எனும் பாட்டின் இகல் இடையை இரட்டித்து தகவின் அர்ச்சித்தால் முன்னாம் அது முன்னாகும். என்ன முன்னாகும்? பகுதி தகுதி விகுதியில முன்னால என்ன இருக்கு? பகுதியில பானா, தகுதியில தானா, விகுதியில வீணா, பதவி, இம்மையில் பதவி கிடைக்கும். அது கடையா? மூணிலையும் கடைசியில் என்ன இருக்கு? பகுதி தீனா, தகுதி தீனா, விகுதி தீனா. எவ்வளவு தீ? 1 தீ, 2 தீ, முத்தி, மறுமையிலே முத்தியும் கிடைக்கும். இதுதான் பாட்டு. சொன்னப்புறம் பாட்டு நல்லா இருக்கும். முதல்ல படிக்கிறதுக்குள்ள தலையை பிச்சுக்குவான். அந்த மாதிரி ஒரு கடினமான பாடல் அவர் எழுதுவதற்கு காரணம் அதுதான் பாட்டு என்று ஒரு கருத்து இருந்தது. அதுல இருந்து விடுவித்து எளிய மக்களுக்கு தமிழ் மொழியை வளர்த்து காட்டிய பெருமை பாரதியாருக்கு உரியது. ஆனா பாரதியார் பாடும்போது என்ன செய்தார்? சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, 3 வார்த்தை போட்டார். என்னுடைய சொல்லெல்லாம் புதுசு, என்னுடைய பொருளெல்லாம் புதுசு. அவர் சொல்லு புதுசு பாடுகிற போது சும்மா இல்லை, தமிழிலேயே அதுவரைக்கும் வழங்காத புதிய சொற்களை எல்லாம் கண்டுபிடித்தவர் பாரதியார். ரொம்ப சீக்கிரத்தில் எந்த சொல்ல எப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லிவிடுறேன். பாரதியார் குயில் பாட்டுன்னு ஒன்று எழுதினார். குயில் பாட்டு நீங்க ஓய்வு கிடைக்கும் போது அவசியம் படிக்கணும், ரொம்ப அழகா இருக்கும். அதாவது பாண்டிச்சேரியில பாரதியார் வாழ்கிற போது ஒரு நாளைக்கு இப்படி கடற்கரைக்கு போனார். அங்க ஒரு பக்கத்துல ஒரு குயில், எல்லா குயிலும் சுற்றி உட்கார்ந்து இருந்தது. இவர் அந்த கருங்குயில் பக்கத்துல போய் நின்று இப்படி நிமிர்ந்து பார்த்தார். இவர் போன உடனே மற்ற குயில் எல்லாம் பறந்து விட்டது. அந்த கருங்குயில், இந்த கவிக்குயில் பாரதியாரை பார்த்து என்ன காதலிக்கிறாயான்னு கேட்டது. பாரதியார் எனக்கு வேற வேலை இல்லை, அதையாவது செய்வோமே அப்படின்னார். உடனே 2 பேருக்கு இடையில காதல் ஏற்பட்டு அந்த குயில் பாட ஆரம்பிச்சது. காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 இன்பம் 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 இன்பத்திற்கோர் எல்லை காணில் துன்பம் 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 தாளம் 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 தாளத்திற்கோர் தடையுண்டாயின் கூளம் கூளம் கூளம். இது ஒண்ணு சாதாரண பாட்டு இல்லை, மகா தத்துவத்தை வெளிப்படுத்துகிற பாட்டு. எதையும் ஒரு எல்லையோடு நின்று கொள், இறைவன் கொடுத்த வரம்புக்கு உள்ளே இரு, அளவு கடந்து நீ செல்வாயானால் உனக்கு மிஞ்சி இருப்பது துன்பம் என்பதை விளக்குகிற மிகப்பெரிய தத்துவ பாட்டு. அதை பாடி முடிச்சது. பாரதியார் தன்னை மறந்து அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கார். குயிலினுடைய ஓசையை கேட்டா அப்படியே தன்னை மறந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். அந்த நேரம் பார்த்து மற்ற குயில் எல்லாம் உள்ள வந்துட்டுது. இந்த கருங்குயில் பாரதியாரை பார்த்து சொல்லிட்டு, என்ன பண்றது, காதல்னா அது ரொம்ப கரடு முரடாதான் இருக்கும், நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிமையா இருக்காது. இந்த குயிலெல்லாம் நேரங்காலம் தெரியாம வந்துட்டுது. பாரதியாரே நீ இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு 4ஆவது நாள் கண்டிப்பா வாரும்னது.
பாரதியார் வீட்டுக்கு வந்து விட்டார். அவருக்கு தூக்கம் வரல, காதல் வேகம், தூக்கம் வரல. எங்க பார்த்தாலும் அவருக்கு அந்த குயில் உருவமாவே தெரியுது. கொம்பு குயில் உருவம் கோடி பல கோடியாய் அம்பா என் உள்ளத்தில் தைத்ததுவே. அவருக்கு ஒரு நாள் கூட போகல. நாள் ஒன்று போவதற்கு நான் பட்ட பாடனைத்தும் தாளம் படுமோ தரிபடுமோ யார் படுவார்? பாரதியார் கேட்கிறார். ஒரு நாள் போறதுக்கு படாத பாடுபட்டாரா, தாளமும் தரியும் படுவது. இங்க இந்த கைத்தீரி போடுறவங்களை பார்த்திருந்தா தெரியும். அந்த மீன் மாதிரி இருக்கிற குழல் இந்த முனைக்கு அந்த முனைக்கு அவங்க அடிக்கிற வேகம் சும்மா டக்கு 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 டக்குன்னு அந்த மாதிரி இவர் தவிச்சாராம். தாளம் படுமோ தரிபடுமோ. தாளம் படுவது தெரியுமே, சில ஊர் கோயில் ஓதுவார்களை வந்து நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தா அவர் பாடுற பாட்டுக்கும் போடுற தாளத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. பாட்டு ரொம்ப மெதுவா இருக்கும். தாளம் மட்டும் அவருக்கு அந்த மாசம் அவசர சம்பளம் கொடுக்காத ஆத்திரம் எல்லாம் சேர்ந்து தாளத்துல தெரியும். அவ்வளவு பாடுபட்டாரா. தாளம் படுமோ தரிபடுமோ யார் படுவார்? அடுத்த நாள பாரதியார் அந்த குயிலை பார்க்க போட்டார். காதலிய இவர் போனா என்ன ஆச்சு? இவரை முதல் நாள் காதலிச்ச குயில் அன்னைக்கு ஒரு குரங்க காதலிச்சு. குரங்க காதலிச்சாலும் பரவாயில்ல, மனிதர்களை எவ்வளவு தாக்க முடியுமோ தாக்கி குரங்க பாராட்டுது குயில். குரங்க உன்ன மாதிரி அழகான பிறவி எங்க உண்டு? நீ உன்ன மாதிரி சுத்த செய்வ போஜனம் சாப்பிட்றவன் எவன் இருக்க? நீ இப்படி முதுக வளைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிய, அந்த மாதிரி எந்த மனுஷனாலேயாவது உட்கார முடியுமா? இந்த மாதிரி குரங்க, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் டார்வின் யாரோ ஒருத்தர் சொன்னான்னு கேள்விப்பட்டேன். நான் நம்பல. ஆமா, எல்லா மனுஷனும் ஒன்னா சேர்ந்து குரங்கு மாதிரி ஆகணும்னு பார்க்கறான். அவ்வளவு பாரு குரங்க. இந்த கீரன்னு ஒருத்தன் இருக்கான். அந்த குயில் சொல்லுது, கீரன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் சம்சாரம் கீரன் உடம்ப தொட்டு பார்த்தா உடனே குரங்கு உன் உடம்பையும் தொட்டா. உன் உடம்பு வழவழன்னு இருந்தது, கீரன் உடம்பு சொர சொரன்னு இருந்தது. உடனே கீரன் சம்சாரம், என்னைக்கு தான் உங்க உடம்பு குரங்கு உடம்பு மாதிரி ஆக போகுது? அது எவ்வளவு வழவழப்பா இருக்குது. அது என்னென்னமோ பண்ணி பார்த்து இன்னும் வழவழப்பா ஆகலைன்னு மீட்டர் 25 ரூபாய் கொடுத்து ஒரு சில்கு செட்டை வாங்கி போட்டு, இப்பதாங்க உங்க உடம்பு குரங்கு மாதிரி வழவழன்னு இருக்கு. 10 மயிர் மூடப்படாத தமது உடலை 8 உடையால் மூடி எதிருமக்கு வந்தாலும். அது மட்டுமா குரங்க? மனுஷன் சில போது ஒரு நாளைக்கு சின்ன மீசை, ஒரு நாளைக்கு பெரிய மீசை, ஒரு நாளைக்கு வளைஞ்ச மீசை, ஒரு நாளைக்கு நிமிர்ந்த மீசை, ஒரு நாளைக்கு மணிக்குண்டு மீசை, இதெல்லாம் வச்சு பார்த்து இப்படி எல்லாம் வச்சா ஒன்றும் கட்டுப்படி ஆகாதுன்னு, இனிமே வச்சா குரங்கு மாதிரி வையின்னு இங்க பிடிச்சி இது வரைக்கும் இறக்கி அப்படியே வச்சு தாடியையும் மீசையையும் நேர் செய்ய வல்லதிலே. குயில் சொல்லுது, தாடியையும் மீசையையும் நேர் செய்ய வல்லதிலே மனிதர் நின்னை போல் முயன்றாலும் வாளுக்கு போவதெங்கே? அந்த குயில் இதை கேட்டுவிட்டு, அந்த குயில் காதலிக்கிறத கேட்டுவிட்டு அந்த குரங்கு குதிக்குது. குரங்குக்கு மகிழ்ச்சி தாங்கல, காதல் அல்லவா, மகிழ்ச்சி தாங்கல. அந்த குரங்கு குதிக்கிறத பாரதியார் 2 வரியில் அப்படியே படம் பிடிச்சு காட்டார் பாருங்க. அந்த குரங்கு இந்த குயில் காதலிச்ச உடனே அதுக்கு சந்தோஷம் தாங்கல. தாவி குதிப்பதும் தாளங்கள் போடுவதும் ஆவி உருகுதடி ஆகா ஆகா என்பதும் கண்ணை சிமிட்டுவதும் கையாலும் காலாலும் மண்ணை பிராண்டி எங்கும் வாரி இறைப்பதும் அந்த குரங்கு. இங்க உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லி பண்ணணும். எனக்கு நடிப்பியல் புலவர்னு ஒரு பட்டம் உண்டு. அதாவது எந்த பாத்திரத்தை சொன்னாலும் அந்த பாத்திரமாகவே மாறி பேசுவார்னு ஒரு பட்டம் உண்டு. தயவு செய்து இந்த குரங்கு பாட்டுக்கு மட்டும் அப்படி சொல்லக்கூடாது. தாவி குதிப்பதும் தாளங்கள் போடுவதும் ஆவி உருகுதடி ஆகா என்பதும் கண்ணை சிமிட்டுவதும் கையாலும். இப்ப பாரதியார் வந்து பார்த்துட்டு தன்னுடைய காதலியாகிய குயில் ஒரு குரங்க காதலிக்கிறதுன்னு அவருடைய கையில இருக்கிற வாளை எடுத்து அந்த குயிலை கொல்வதற்கு ஓங்கினார். அது முதல் நாள் பாடின பாட்டை பாட ஆரம்பிச்சு. அந்த பாட்டை கேட்டு மறந்து அப்படியே நிற்கிறார். இப்ப குயிலினுடைய குரலை கேட்டால் விருப்பமும், அதன் உருவத்தை கண்டால் வெறுப்பும் ஏற்படுகிறது. குயிலினுடைய குரலை கேட்டா விருப்பமா இருக்கு, அதனுடைய தோற்றத்தை கேட்டா வெறுப்பா இருக்கு. இந்த சங்கடமான நிலைக்கு எந்த சொல்ல போடுவது? புதுசா பாரதியார் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சார், நெருப்பு சுவை. நெருப்பு சுவை. நெருப்பு சுவைன்னா தோற்றத்திற்கு வெறுப்பு தருவதாகவும் உள்ளடக்கம் நல்லதாகவும் இருக்குமானால் அந்த நிலைக்கு பெயர் நெருப்பு சுவை. சாதாரண விஷயம் அல்ல. இப்போ ஒரு ஆசிரியர் மாணவரை பார்த்து நீ எங்கடா உருப்பட போற அப்படின்னா
பையனுக்கு என்னடா வாத்தியார் இப்படி பேசுறார், அவர் சொற்கள் எல்லாம் நெருப்பான சொற்கள், நீ எங்கடா உருப்பட போறேன்னு ஆசிரியர் கேட்டா அவன் உருப்பட வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் உள்ள இருக்குன்னு அர்த்தம் அல்லவா? இப்ப சொல்லு நெருப்பாக இருக்கும், உள்ள இருப்பது நம் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்கிற சுவை. இந்த நெருப்பு சுவையா இல்லாம மாணவர்களுக்கு பனிக்கட்டி சுவையாவும் சொல்லலாம். ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு ஆசிரியர் நீ எங்கடா உருப்பட போறேன்னு கேட்காம, ஏன் நீ இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு சீக்கிரம் போகப்படாதா, நீயே இந்த பள்ளிக்கூடத்துல வெள்ளி விழாவை நடத்தி விட்டு தாண்டா போகணும். இப்ப அவருடைய சொல்லு இதமா இருக்குமே தவிர உள்ள இருக்கிற பொருள் சாதகமா இல்லையே. ஆகவே ஒரு பொருள் தோற்றத்திற்கு வெறுப்பு தருவதாகவும் உள்ளடக்கம் விருப்பம் தருவதாகவும் இருக்குமானால் இந்த இக்கட்டான ஒரு நிலைக்கு தமிழிலே ஒரு சொல் வேண்டும் என்று பாரதியார் கண்டுபிடித்தது நெருப்பு சுவை. அந்த மாதிரி அவர் பொருளும் பொது பொருள் தான். அவர் எழுதியது பாஞ்சாலி சபதம், மகாபாரதத்தில் வருகிற பாஞ்சாலி சபதம். கொஞ்சம் கூட வியாசரையோ வில்லியாரையோ மாறுபட்டு அவர் எழுதவே இல்லை. ஆனால் பாரதியார் பாஞ்சாலி சபதத்தின் உள்ளே இருக்கிற அடக்கம், அவர் காலத்துக்கு வெள்ளையர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய வரலாறு, அதிலே வருகிற பாஞ்சாலி வெள்ளையர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த இந்திய தாய், அதில் வரக்கூடிய பாண்டவர்கள், இந்தியாவுக்கு விடுதலை கேட்டு சிறைப்பட்ட 5 தலைவர்கள், அதில் வருகிற துரியோதனாதியர்கள் வெள்ளைக்காரர்கள், அதிலே வருகிற சகுனி ராபர்ட் கிளைவ். இது அவர் வெளிப்படையாக சொல்லாமல் உள்ளுக்குள்ள வைத்து எழுதியிருப்பதுதான் பெருமை. வெளிப்படையாக சொல்லிவிட்டால் காவியம் அல்ல. எப்பவுமே ஏற்கனவே இருக்கிற ஒரு காவியத்தில இருந்து ஒரு பகுதியை எடுத்து பின்னால வருகிற ஒரு ஆசிரியன் எழுதுவது இயற்கை தான். மகாபாரதத்திலிருந்து சகுந்தல கதையை எடுத்து காளிதாசன் சாகுந்தலன் நாடகம் எழுதின மாதிரி ஒவ்வொருவரும் ஒரு மூல காவியத்தில் இருந்து எடுத்து மற்றொரு காவியத்தை எழுதுவது என்பது இயற்கை. ஆனா தமிழ்ல என்ன ஒரு பெரிய நிபந்தனை, மூல காவியத்தில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து பின்னால் வருகிற ஒரு கவிஞன் எழுதுகிற போது கதையில் என்ன வேண்டுமானாலும் மாற்றம் செய்யலாம். மூல ஆசிரியனின் நோக்கத்திலே கை வைக்கிற உரிமை பின்னால் வருகிறவனுக்கு கிடையாது. பாரதம்னா கிருஷ்ண பக்தியை காட்டுவதா? கிருஷ்ண பக்திக்கு மாறாக பாரதத்தின் ஒரு கதையை ஒருத்தர் எழுதினா ஏற்றுக்கப்படாது. கதையை கொண்டு போகிற போக்கிலே மாற்றம் இருக்கலாம், கதை சுட்டுகின்ற நோக்கிலே மாற்றம் இருக்கக்கூடாது. பாரதியார் அதில் முழு வெற்றி அடைந்தவர். பாரத கதையின் நோக்கத்தில் ஒரு மாற்றமும் இல்லை. கொண்டு போகிற போக்கில் சுதந்திர போராட்டத்தை உள்ள வச்சிருக்கார். நான் பாரதியாருடைய இந்த பெருமையை சொல்றதுக்கு என்ன காரணம், தமிழில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மாதிரியே இன்னொரு பாரதியார் இருந்தார். அவர் பேர் கோபாலகிருஷ்ண பாரதியார். அற்புதமான சாகித்யங்கள் பலவற்றை எழுதியவர். அவரை மாதிரி எளிமையான மக்களுக்கு பாடலை சொல்லக்கூடிய ஆற்றல் வேற யாருக்குமே கிடையாது. அவ்வளவு உயர்ந்தவர். ஆனால் அவர் எழுதின நாடகம் எல்லாருக்கும் தெரியும், நந்தனார் சரித்திரம் கதை, சேக்கிழார் பெரிய புராணத்தில் இருந்து. ஆனால் கோபாலகிருஷ்ண பாரதியார் அந்த சேக்கிழாரிடத்தில் இருந்து நந்தனார் கதையை எடுத்து நாடகமா எழுதுகிற போது சேக்கிழார் எண்ணி பார்க்காத, நினைக்காத, சுட்டி சொல்லாத, மனதிலேயே எண்ணாத ஒரு அந்தணர் பாத்திரத்தை புகுத்தி அந்த அந்தணருக்கும் நந்தனுக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு வந்ததாக காட்டி அந்தணர் பக்தியை விட நந்தனார் பக்தி மிகுதி என்று காட்ட வேண்டும் என்று முயன்று அந்த நாடகத்தை அவர் எழுதியதன் விளைவாக அந்த நாடகம் பக்தியை பரப்புவதற்கு பதிலாக வர்க்க போராட்டத்திற்கு காரணமான நூலாக மாறிவிட்டது. இதில் கோபாலகிருஷ்ண பாரதியார் தோற்றார். எனக்கு ஒன்னும் சுப்பிரமணிய பாரதியார் சித்தப்பா இல்ல, கோபாலகிருஷ்ண பாரதியார் எதிரி அல்ல. விருப்பு வெறுப்பு இல்லாம ஒரு திறனாய்வா சொல்லணும்னு சொல்றேன். கோபாலகிருஷ்ண பாரதியார் அந்த அந்தணர் பாத்திரத்தை புகுத்தி மாடு மேய்க்கும் போலயா உனக்கு மார்கழி திருநாளான்னு கேட்கிற பகுதியெல்லாம் சேக்கிழார்ல உண்டா? இவர் புதியதாக ஒரு பாத்திரத்தை படைத்து காவிய நோக்கம் சேர்ந்து விட்டார். கோபாலகிருஷ்ண பாரதியார் கவித்துவத்தில் யாருக்கு சந்தேகம்? அவர் மாதிரி கீர்த்தனை எழுத முடியுமா? தியாக பிரம்மத்தினுடைய காலத்தில் வாழ்ந்தவர். அவருடைய கவிதை ஆற்றலுக்கு ஒரு சான்று சொல்றேன் பாருங்க. தியாக பிரம்மன் திருவையாறுல இருக்கிற போது ஒரு நாள் இவர் பகல் வீட்டுக்கு போனார். அப்ப தியாக பிரம்மன் குறிப்பிட்ட ஒரு ராகத்துல ஒரு பாட்டை சீடர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். அந்த ராகம் ரொம்ப அருமையா இருந்தது. கோபாலகிருஷ்ண பாரதியார் ராகத்தை நல்லா அனுபவிச்சார். தியாக பிரம்மன் சாப்பிடுங்கன்னார். காவேரியில் போய் நீராடி விட்டு வந்து சாப்பிடுகிறேன்னு போனார். திரும்பி வரத்துக்குள்ள அவர் கேட்ட அந்த ராகத்துல புதுசா ஒரு பாட்டையே போட்டுக்கிட்டு வந்துட்டார். அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் கர்நாடக சங்கீத மேடையில கொடிகட்டி பறக்கிற ஆப்போகி ராக பாடல், சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமோ என்ற பாடல். காவேரியில குடிச்சு விட்டு வீட்டுல வரத்துக்குள்ள காலாகாலம் நிற்கக்கூடிய ஒரு கவித்துவம் படைத்தவர் தான்
அவருடைய கவித்துவத்தில எல்லாம் குறை சொல்லக்கூடிய தகுதியோ திறமையோ இந்த பொடியனுக்கு கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த காவிய அமைப்பு முறையில் அப்படி ஒரு நோக்கம் சிதைந்து விட்டது. பாரதியாரிடத்தில் அது சிதையவில்லை. அதனால முழுக்க முழுக்க பாரதியார் அனுபவிக்கும். இப்ப துரியோதன கேட்கிறான் பக்கத்துல செவடியை பார்த்து, கிழவியர் தவசியர் போல் பழம் கிளிக்கதை படிப்பவன் அந்த வடவழ தருமனுக்கா மாநில மன்னர்கள் முதன்மை தந்தார். இது பொறுக்கவில்லையே மாமனே மாமனே. ஒரு மாமனும் ஒரு மருமகனும் அரசியல்ல ஒன்னா சேர்ந்தாங்க. சகுனியும் துரியோதனனும் கடுத்து விட்டானே கதையை, பாரத கதையை. கிழவியர் தவசியர் போல் பழம் கிளைக்கதை படிப்பவன் அந்த வடவழ தருமனுக்கா மாநில மன்னர்கள் முதன்மை தந்தார். இது பொறுக்கவில்லையே மாமனே மாமனே. சகுனி மெதுவா கிட்ட வந்தா, துரியோதன ஏன் கோபப்படுற? இப்ப உனக்கு என்ன வேணும்? தருமன் ராஜசூய யாகத்தை செய்து எல்லாராலும் சக்கரவர்த்தி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அவன் பெற்றிருக்கிற செல்வமும் சக்கரவர்த்தி பட்டமும் உனக்கு வேணும், அவ்வளவுதானே. கவலைப்படாதே. அதை நீ பெறுவதற்கு நீ தருமன் மாதிரி போர்க்களத்தில் பல பேரை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தருமன் தன்னை யார் யார் சக்கரவர்த்தி என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை போர்க்களத்தில் சந்தித்து வாளோடு வாழ் மோதி, ஆளோடு ஆள் மோதி, தோளோடு தோல் மோதி பல மோது போர்களை செய்த பிறகல்லவா இந்த வெற்றி பெற்றிருக்கிறான். அந்த தருமனுடைய சக்கரவர்த்தி பட்டமும் செல்வமும் உனக்கு தேவை என்றால் நீ செய்ய வேண்டியது போர்க்களத்திலே சந்தித்து ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளுகின்ற மோது போர் அல்ல. நான் சொல்லுகிறேன் கேள். நீ செய்ய வேண்டியதெல்லாம் எதிரெதிராக அமர்ந்து கொண்டு ஆடுகிற சூது போர். ஒன்று செய். பாண்டவர்களிடத்தில் உனக்கு ஏற்பட்டிருக்க சகோதரத்துவத்தை வளர்த்துக் கொள்வது போலே கொஞ்ச காலம் நடி. ஒரு பெரிய மண்டபம் கட்டு. மண்டபம் காண வருவீர் என்று பாண்டவர்களுக்கு ஓலை அனுப்பு. வந்த இடத்திலே மனம் திறந்து ஒரு சிறிது சூதாடலாம், நம்முடைய சகோதர நட்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு என்று ஒரு குறிப்பு வைத்து எழுது. பிறகு வந்த இடத்தில் அந்த தருமனோடு நான் சூதாடுவேன் என்று சொல். பிறகு வாரவன் பெற்றிருக்கின்ற செல்வத்தையும் சக்கரவர்த்தி பட்டத்தையும் உனக்கு நான் வாங்கி தருகிறேன். இவ்வளவுதானே துரியோதனா. எப்படி என்னுடைய ஆலோசனை? மாமனே மாமனே. யார் சொல்வார்கள் ஆலோசனை? அவசரப்படாதே துரியோதனா. மண்டபம் கட்டி மண்டபம் காண வருவீர் என்ற ஓலையில நீ கையெழுத்து போடாதே. நீர் போட்டால் பாண்டவர்கள் வரமாட்டார்கள். உன் தந்தை திருதராஷ்டிரன் கையெழுத்து போட சொல். மற்றொன்று மறந்து விடாதே. ஓலையை கொண்டு போய் கொடுக்கிறவர் யாராக இருக்க வேண்டும் என்றால், பாண்டவர்கள் நம் பக்கத்தில் யாரை மிகவும் மதிப்பார்களோ அப்பேற்பட்ட ஒருவன் ஓலை கொண்டு போக வேண்டும். துரியோதனா, பாண்டவர்களில் நம் பக்கம் மிகவும் மதிக்கப்படுகிறவன் யார் என்றால் நீதியே பேசுகின்ற விதுரனை தவிர வேறு யாரையும் மதிக்க மாட்டார்கள். ஆகவே ஓலையை கொண்டு போய் கொடுப்பது விதுரனை கொண்டு போய் கொடுக்க சொல்லி. ஒருவரு துரியோதன ஒரு மண்டபத்தை கட்டினா, மண்டபம் காண வருவீர்னு ஓலை எழுதினா, தந்தை திருதராஷ்டிரத்தை கொண்டு போய் நீட்டி போட்டு கையெழுத்த. அவத்த நீ எங்க கையெழுத்து போட சொல்றியோ நான் போடுறேன். நீட்டின இடத்துல அவன் போட்ட கையெழுத்து தானே பாரதம், மகாபாரதம். அப்படி விதுரனை கூப்பிட்டு, விதுரனே வலையை கொண்டு போய் கொடும். மகா நீதிமான் அல்லவா, அரண்மனையின் பொதுமகளுக்கு பிறந்து நீதியே உருவானர் அல்லவா விதுரர். அவர் அந்த ஓலையை வாங்கி பறிச்சு பார்த்தார். அதுல மண்டபம் காண வந்த இடத்தில் சூதாட வேண்டும்ங்கிற குறிப்பு இருக்கு. அவர் பார்த்தார். துரியோதனா, என்ன காரியம் செய்ய நினைத்தாய்? மண்டபம் காண வருவீர் என்று பாண்டவர்களை அடித்து வந்த இடத்தில் மனம் திறந்து சூதாடுகிறோம் என்று, நட்பை வளர்த்துக் கொள்வதற்கு சூதாடுகிறோம் என்று, அந்த சூதாடியவர்கள் செல்வத்தை எல்லாம் பெற வேண்டும் என்று ஒரு திட்டமா? துரியோதனா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அந்த தர்மன் மிக மிக நல்லவன். இந்த குறுக்கு வழியில ஈடுபட்டவருடைய செல்வத்தை பெற நினைக்காதே. துரியோதனா, நீ தர்மன் பெற்றிருக்கிற செல்வத்தை பெற வேண்டும் என்றால் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். உன்னுடைய தந்தையை விட்டு ஒரு ஓலை எழுதச் சொல். அந்த ஓலையில், தருமனே, நீ பெற்ற சக்கரவர்த்தி பட்டத்தையும் செல்வத்தையும் கண்டு என்னுடைய மகன் துரியோதனன் அன்ன ஆகாரம் என்று தவிக்கிறான். செல்வத்தை அவனுக்கு கொடுத்து
கொடுத்துவிடு என்று உன் தந்தை எழுதினால் அந்த செல்வம் பூராவும் கொண்டு வந்து உன்னுடைய காலடியில் கொட்டி விடுவானே துரியோதனா. தர்மன் அவ்வளவு 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 நல்லவன். அவனை போய் இப்படி கெடுக்க நினைக்காதே துரியோதனா. வையமும் வாழ்வும் வாங்குகை கருத்தே ஆயின், வையமும் வாழ்வும் வாங்குகை கருத்தே ஆயின். ஐயா, பொய்யனர் சூது கொண்டு புண்மையில் வெல்ல வேண்டாம். உன்னுடைய தந்தை ஓலை ஒன்று அனுப்பினால் போதுமே. அந்த தர்மன் மிக மிக நல்லவன். அவனை 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 இப்படி வெல்ல வேண்டும் என்று நினைக்காதே நினைக்காதே துரியோதனா. என்ன சொன்னீர்? என்னுடைய அரண்மனையில் இறந்து கொண்டு உணவு விட்டு என்னுடைய பகைவன் தர்மன் நல்லவன் என்று என்னிடத்திலேயே சொல்லுகிறீரா? ஓஹோ, தர்மன் மிக மிக நல்லவனா? அது என்னிடத்திலேயே சொல்லுகிறீரா? நீரும் உம்முடைய கூட்டமும் என்னுடைய அரண்மனையில் இருந்து கொண்டு உணவுண்டு விட்டு உம்முடைய வாழ்வும் வாக்கும் அவனுக்கு வாயும் வயிறும் இந்த அரண்மனைக்கா? நீர் பேசாமல் என்ன செய்வீர்? ஒருவன் தனக்கு பொருள் கொடுக்கிற வரைக்கும் உன்னித்தவர் யார் மீதும் எனக்கு அன்பில்லை என்று நகர்ந்து பசப்பி நடித்து கண்காட்டி வேறு ஒருவன் பொருள் கொடுத்தால் அன்பை மாற்றிக் கொள்வது பொதுமகளுக்கு இயல்பென்றிருந்தேன். அவள் பெற்ற புதல்வண்டி